My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination question paper leak ஆயிடுச்சுன்னு சொல்லி பாட்னால இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் ஆச்சு. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். இன்றைக்கி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து இது ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. There is no NEET examination again. There is no re-examination again அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முன்னமே சொன்னபடி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்கிறத விட நேஷ்னல் ட்விஸ்டிங் ஏஜென்சின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய நேரங்களில் நடந்த விஷயத்தை நடக்காத மாதிரியும் நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரியும் மாற்றி பேசுவதில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த பிடிஎஃபை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அண்ட் இந்த ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் ரிகார்டிங் NEET 2024 போஸ்ட் சர்க்குலேட்டிங் ஆன் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட்டோட நான் அவங்க கொடுத்துருக்கிற ப்ரெஸ் ரிலீஸோட தலைப்பு. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விஷயம் சர்க்குலேட் ஆகிறது சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகுதான். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா. பட் நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த நியூஸ் மீடியா அப்படிங்கிறது வந்து நியூஸ் பேப்பர், பிரிண்டட் நியூஸ் பேப்பர்ஸும் டெலிவிஷன் சேனல்ஸ்லேயும் நியூஸ் டெலிவிஷன் சேனல்ஸ்லேயும் இந்த விஷயத்தை முதல்ல எடுத்து பேசினாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில தொலைக்காட்சிகளில் பேசினாங்க. அட் த சேம் டைம் நார்த்லேயும் ஒரு சில தொலைக்காட்சிகளில் பேசினாங்க. ஆனால் பெரிய லெவலில் இது ரீச் ஆகலைங்கும் போது தான் எங்களை மாதிரியான கல்வியாளர்களும் எஜுகேஷனிஸ்ட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா யூடியூப்பில் இந்த விஷயத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம். அண்ட் இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் நிறைய மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ந்துச்சு. நிறைய மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் சோஷியல் மீடியாவில் வருவதற்கான காரணம். அப்போது இது சோஷியல் மீடியாவில் மட்டும் வந்த விஷயம் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டார், யூடியூப்பில் வீடியோ போட்டார், அது மட்டும் கிடையாது. இது ஆக்சுவலாக நடந்த விஷயம். பாட்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு கொடுத்த ரிட்டன் டாக்குமெண்ட்டில் எழுதியிருந்த விஷயத்தை வச்சு தான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படிங்கிறது என்டிஏக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், NEET 2024 has been conducted successfully by the National Testing Agency across 4,750 centers and 571 cities including 14 cities abroad அப்படின்னு சொல்லி போட்டு அதை போட்டிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், இது வந்து ஒரு ரூமர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. It is not a rumor, it is actually happened. It actually happened. இது உண்மையாகவே நடந்தது. ஏதோ வதந்தி கிடையாது. இது வந்து உண்மையாக நடந்த விஷயம். கொஞ்சம் பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நியூஸ் மீடியாவில், நிறைய நியூஸ் சேனல்ஸில், நியூஸ் பேப்பர்ஸில், பிரிண்டட் பேப்பர்ஸில் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மீண்டும் பதிவு செய்கிறோம். It has been ascertained from NTA's security protocols and standard operating procedures that the social media posts pointing towards any paper leak are completely baseless அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸே இல்லாமல் நியூஸ் மீடியாவில் ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு ஆதாரம் இருக்க போய் தான், அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்த அந்த காப்பியில் அந்த விஷயங்கள் இருக்க போய் தான் இது கொஞ்சம் வைரல் ஆச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல மீண்டும் பதிவு செய்கிறோம். To put rumors to rest, it is also stated that every single question paper has been accounted for. Further, it has also been noted that after the gates of examination centers are closed, no one from outside is permitted across the inside the halls அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நடந்த விஷயம்ங்கிறது வந்து இவங்க பேசுகிற விஷயங்கிறது வந்து அந்த ஸ்கூல்லேருந்து கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு இல்லைங்களா. அதாவது பிஃபோர் த எக்ஸாமினேஷன் ஹார் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. அது சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. அது வந்து நிறைய இடங்களுக்கு போச்சு. அதைத்தான் கொஷின் பேப்பர் லீக்குன்னு இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர 5ஆம் தேதி எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒரு 20 பேரை ஒரு ரூமில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு கொஷின் பேப்பரையும் ஆன்சர் கீயும் கொடுத்து அதில் அரெஸ்ட் பண்ண கொஞ்சம் பேரை வச்சு இவங்க ஒரே லைனில் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் வாசிக்கிறேன். All other photographs of question papers circulating in social media have no relation to the actual examination question paper which has been administrated. யூஸ்வலாக அந்த வீடியோ பார்த்தா காமன் மேன், வெரி காமன் மேன், ஒன்றும் தெரியாத சாதாரண மக்களுக்கு கூட, அதாவது நீட்டுக்கு படிக்காத ஒரு பர்சனாக இருந்தாலும் கூட அவங்களே அந்த கொஸ்டின் பேப்பரையும் நீட்டிலிருந்து வந்த கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஆமாங்க இது ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் என்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல வாசிச்சிருக்கேன். சரிங்களா, அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹேவிங் மென்ஷன் த அபோவ், தேர் ஹாவ் பீன் கேசஸ் ஆஃப் மால் ப்ராக்டிஸ் அண்ட் இம்பர்சனேஷன்
where strict action has been taken on impersonators and candidates. அவ்வளோதாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அந்த பாட்னாவில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துச்சுங்க, அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டில் முடிச்சிட்டாங்களே தவிர அதை குறித்து பெருசாக எந்த விதமான இதுவும் கொடுக்கல. In addition to the above, NTA conducts post-examination analysis to detect cases of unfair means. UFMலாம் போட்டு ப்ராக்கெட்டில் ஒரு இதெல்லாம் action of UFM cases is taken as per extant rules which includes cancellation of candidature and debarment from further future examinations அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க, 24 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் ஓவர் 10 லட்சத்துக்கும் அதிகமான ஆண் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பாய்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. 13 lakh students வந்து கேர்ள்ஸாக இருக்கிறாங்க. This increase was facilitated by opting several similar smaller cities as centers, especially in the northeast, apart from Puducherry, Jammu and Kashmir and other states. நார்த் ஈஸ்ட்லேயும் சில சென்டர்ஸை வந்து செலக்ட் பண்ணதுனால இதெல்லாம் எங்களால் அக்காமடேட் பண்ண முடிச்சு சொல்லியிருக்காங்க. Despite the challenges, NEET 2024 operation involved more than 600 centers, coordinators at city levels, 5,000 plus center superintendents and their staff pan-India, with 4,800 schools roped in for the process. In light of above, candidates, their parents, teachers, all are concerned, are requested not to pay heed to such rumors and concentrate on forthcoming examinations. சொல்லி போட்டிருக்காங்க. வருஷம் மார்க் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு தான், ஆனால் பரவாயில்ல, அடுத்த வருஷம் எக்ஸாமில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி NTA சொல்லுது. நான் சொல்லலை, NTA சொல்லுது. எங்கேயோ கேஸ் நடக்குது, யாரையோ பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்க, பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாமுக்கு படிங்க, நாங்கள் பண்ணுறதை பண்ணுவோம், நீங்கள் எப்பவும் போல் படிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மெத்தன போக்கான ஒரு அறிக்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ரீ எக்ஸாமினேஷன் வைப்பதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவு. சரிங்களா? ரொம்ப 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 கம்மி. உங்கள்கிட்ட இப்போ என்ன மார்க் இருக்குது, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மார்க்காக இருக்குது. அந்த மார்க்கை வச்சு தான் நம்ம கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். இது நமக்கு முன்னாடியே தெரியும். நீட் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் வைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக நிறைய மாணவர்கள் மீண்டும் ஒரு முறை எக்ஸாம் எழுதுறதுங்கிறது வந்து இட் வில் புட் தம் இன் டு எ ஹை ப்ரெஷர் அகைன். ஸோ திரும்ப ஒரு ப்ரெஷருக்குள்ளே அவங்கள இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு கரெக்டான ஒரு மெத்தடாக இருக்காது. பட் இந்த மால் ப்ராக்டிஸ் ப்ரூவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா NTA ஹேஸ் டு ஆன்சர். NTA இதை குறித்து கண்டிப்பாக கரெக்டான விளக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரியான அது ரூமர், அது சோஷியல் மீடியாவில் வந்த போஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரிண்டட் மீடியாவில் வந்த போஸ்ட்டுக்கும் சோஷியல் மீடியாவில் வந்த போஸ்ட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. கம்ப்ளீட்லி பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறத எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெருசாக பயப்படாதீங்க. நீட் ரிசல்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். OMR ரெஸ்பான்ஸ் வரும், அதுக்கப்புறம் நீட் ரிசல்ட்ஸ் வரும். ஆஸ் பர் த ஷெட்யூல் கிவன் June 14 ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. June 14 ரிசல்ட்ஸ் வந்துடும். ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வில் வெயிட் ஃபார் த கவுன்சிலிங் ப்ராசஸ் டு பிகின். கவுன்சிலிங் ப்ராசஸ்க்குரிய எல்லா வீடியோஸும் அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ அல்லது இந்த வீடியோவை லைக் பண்ணாமலோ இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்குற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.